அப்போ நாங்கள் கிளம்புறோம். நீங்களா? இருங்க. ஏன்னா பொண்ணை கொடுத்து இந்த வீட்டுக்கு ரொம்ப பெருமை சேர்த்து வர்றீங்க. நல்லா இருந்து உட்காந்து விருந்து சாப்பிட்டு போகலாம். என்னப்பா இப்படி பேசுங்க? மனசுல ஒண்ணு வச்சுக்காதீங்க. சாப்பாட்டுக்கா வந்தோம்? ரொம்ப சரி, பரவாயில்ல விடுங்க. அண்ணன் கோபத்துல இருக்காரு. பங்காளி, நான் மறுபடியும் சொல்றேன், எதுவும் தப்பா நினைச்சிக்காதீங்க. தம்பி காசு கொடுப்பான், வாங்கிட்டு போங்க. புரியுது. பரவாயில்ல. பரவாயில்ல, போயிட்டு வாங்க போங்க பங்காளி, போங்க. சரியா? அப்புறம் வாங்க, பாத்து போங்க. பாப்பா குணசேகரா. யாரு? அப்பத்தா. தெரியும், நான் பார்த்தா. என்னப்பா கதிர ஞானா, அவங்க அனுப்பிட்டீங்களா? அனுப்பிச்சு விட்டோம்னா அலையிறாங்க. எங்கடா சோறு கிடைக்கும்? இந்த போய் உட்காருங்கப்பா. பெரிய மனுஷன் எல்லாம் இருக்காங்க. உடம்பு தெரியும், உட்காருங்கப்பா. பெரிய மனுஷன், வயசான பெரிய மனுஷனாக்க அது ஒரு தகுதி. மூச்சு விடுறதுக்கே முட்டுது. இதே தெண்டச்சோறு, இதுக்கு ஒரு மண்ணெண்ணெய் பிப்ப மாதிரி ஒரு துணையா ஆளுகளும் மொகரைகள். நீங்க எங்க போறிய? எங்கேயும் போல, இருங்க, இங்கதான் இருக்கோம். இன்னைக்கு என் தம்பிமாருக்கு பட்ட பாட்டை பார்த்துட்டு நெஞ்சு கலங்கி போச்சு. மிதி, ஒரே மிதி. 6 அடி உயரம் போலீஸுக்காரன் நெஞ்சில ஒரே மிதி. இருக்கான சேர்த்தானு தெரியல. ஏப்பா கதிரி ஞானா, இன்னைக்கு நம்ம போட்ட போட்டுக்கு அவன் நிச்சயம் திரும்ப வருவேன். என்னை எப்படி ஒரு வாரம் உள்ள வைக்காம விட மாட்டேன். ஆனா நான் வர்ற வரைக்கும் இந்த குடும்பத்தை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கணும்டா. லூசல் விட்டுறக்கூடாது. சரிண்ணே. அண்ணன் வந்துடுறேன். உங்க மேல எவனை கை வைக்க முடியும்? என்னை தாண்டி எவனா வந்துருவானா? வச்சு செஞ்சிட மாட்டேன். நீங்க பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். எவனை தாண்டி வந்துடுறான்னு பாத்துறேன். அதெல்லாம் தெரியும்டா. என் மேல நீ உசிரியை வச்சிருக்க. உன்னைய தாண்டி எவ்வளோ போறேன். இப்போ அதுக்கு முன்னாடி பேசி தீக்க வேண்டிய கணக்கு நிறைய இருக்கு. ஆமா மாமா, கணக்கு என்னதுதான். நீங்க பக்கம் பக்கமா லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டீங்க. இவங்க என்ன அவமானப்படுத்துறாங்க. ஹனிமூணு அனுப்பி வைக்க மாட்டேங்கிறாங்க. நீர் என் பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சிடல. இவங்க அதுல இருந்து சல்லி காசு கூட எடுத்து கொடுத்து என்ன ஊருக்கு அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஹனிமூன் என்ன ஏன் ஆசைக்காண்டியா கேட்டேன். கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வெளியே போனா எதுவும் விசேஷம் இல்லையான்னு கேட்குறாங்க. ஏதாவது நடந்தா தானே சொல்ல முடியும். ஆதரையும் பேச மாட்டேங்குது. எனக்கு என்னன்னா உங்க ஆசை நிறைவேறாம இருக்கேன்னு தான் கதறிட்டு இருக்கேன். ஏ மாதிர வாங்க, வாமாங்க. அண்ணே, ஆமா, ஆம்பளையில அவமானப்படுத்துறதுக்கு இந்த வீட்டில் பொம்பளைகளுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? என்னடே, நீங்க எழுந்தாரி போய் தானே பொட்டச்சியில குடும்பத்தை வாங்க வாங்கன்னு கூப்பிட்டா எவடா வருவா? எடா கூட பிறந்தவளா போயிட்டா, இல்லைன்னா விழாவாரியை சொல்லிவிடுவேன். என்னடா கதிரே, நீ தான் இதில் எக்ஸ்பர்ட் இல்லடா. அவனுக்கு இந்த ஏற்பாட்டை பண்ணி விட வேண்டியதானே? சரி, அதெல்லாம் செல்லாது மாமா. நீங்க இன்னைக்கு டிக்கெட்டை போட்டு ரூமையும் ஏற்பாடு பண்ணி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டையும் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னாதான் எனக்கு நிம்மதி, உங்களுக்கும் திருப்தியா இருக்கும்ல. டேய் கிறுக்கு பையல, முறதரை இல்லாம யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? இனிமே இவங்க 2 பேரும் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இவங்க மேல தூசி துரும்பு கூட இல்லாம மேலோட்டமா நான் பாத்துக்கிடுவேன். என்னப்பா நான் சொல்றது? நீங்க சொன்னா சரிதானே. டேய் கதிரே, இந்த வக்கீலுக்கு ஆடிட்டுக்கு போன போடு. சரிண்ணே. எல்லாத்தையும் பக்காவா ரெக்கார்டு பண்ணி போடுவோம்.
சரிண்ணே. அப்புறம் ஏதோ இந்த ஈஸ்வரி இங்க வாங்க. வாங்குறல்ல, ஏன் கதிர அடிச்ச? ஏன் அடிச்சேன்னு கேட்கறல்ல? அங்கே என்ன பார்வை? எப்படி ஒரு ஆம்பளை நீ கை வைக்கலாம்? சொல்லு. ஏங்க, உங்க தம்பி முதல்ல என்கிட்ட என்ன பேசினான்னு சொன்னானா? அவன் பேசுறது நான் ஒன்றும் கேட்க வேண்டியதில்ல. அதான் ஃபோனில் எல்லாத்தையும் கேட்டனே. நீ பேசுனது, தீபம் பொண்டாட்டி பேசுனது, அவன் பொண்டாட்டி பேசுனது, அதுலேயும் என் அருமை புள்ள இருக்கானே தருசனு, அவன் குதிச்ச குதி இருக்க, அதை கேட்டது எனக்கு புலங்காயமாகி போச்சு. அதான் அருமை பிள்ளைய பார்க்கணும் ஓடியாந்தேன். நான் காணாம போனது என் தம்பிகளை விட நீங்க தான் ரொம்ப பதறி பண்ணி கொண்டிருக்க. சரி, ஒரு ஆம்பளை நீ எப்படி கை நீட்டி அடிச்ச? சொல்லு, கேட்கறான சொல்லு. அவன் வயசுல சின்னவனு படக்கு நீ கை நீட்டிட்ட. சொல்லு. என்ன என்னை நேரில் பார்த்து பேச்சு நின்று வச்சா? பேச்சாளருக்கு பேச்சு நின்று வச்சுனா எப்படி? அவன் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணுச்சுங்க. என் சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக அடிச்சேங்க. குணசேகரா, ஐயோ அப்பா! அடிக்கிறான் என் முன்னாடி என் பொண்ணு அடிக்கிறான் பாருங்க. இன்னும் அடிச்சாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, சும்மா இருங்க, பேசிட்டே இருக்கீங்க. வாய பொத்து. ஏதாவது பேசின உன் மகளுக்கு கூட ரெண்டு விழுகும். ஏதாவது பேசினா கை நீட்டியா? இன்னொரு வார்த்தை பேசினா கொன்னுடுவேன். முடி நெல்லியா? கதளிப்பழ உயரத்தில் இருந்துட்டு ஆமா, உன் சுயமரியாதை காப்பாத்துறதுக்காக அடிச்சேங்கிற. சரி, இப்போ ஏன் மானம் மரியாதை கௌரவத்தெல்லாம் விட்டுட்டு நீ வெளியே வேலைக்கு போறிய? உடனே என்ன பண்றது? வாங்க போங்கன்னு கூப்பிட வேண்டிய கொழுந்தனை கை நீட்டி அடிச்சிருக்க. ஒவ்வொருத்தர முளைக்கிறீங்களா? வேறோட புடிங்கி எரிஞ்சிடலாமா? ஏங்க, இளையவர் தானுங்க அவரு. அதுக்கு இப்போ உனக்கு எனக்கு 20 வயசு வித்தியாசம். கல்யாணம் பண்ணியிருக்கோம்ல. நீ மகளா இல்லை தங்கச்சியா? கொண்டாட்டி தானே. வயசுல இளையவனால குழந்தை குழந்தைதான். ஆம்பளை கிட்ட பேசுற நாக்குல அடக்க வேணேன். திமிரா பார்க்கறது, ஏத்தமா பேசுறது இருந்துச்சு. பேச நாக்கு இருக்காது, பார்க்க கண்ணு இருக்காதாமா. ஏய் வாங்க வாங்க. ஏய் உன்னை தாங்க வாங்க. ஆமா, வெளியில சோத்து கடை போட்டுக்காம உனக்கு சோறு குலையாம பிடிக்க தெரியுமா? வாய் குருசிய ரசம் வைக்க தெரியுமா? நீ போய் வெளியே சோத்தியா வர பார்க்குற, அதுவும் குணசேகர வீட்டில் இருந்து. அப்ப வெளியில போய் செய்யலாமா? ஏன் அடிக்கிறீங்க? அரைக்க அப்படி உயரத்தில் இருந்துட்டு போயிடு. நேற்று போலீஸ்காரனை மிதிச்ச மாதிரி மிதிச்சு கொண்டு விடுங்க. என்ன பார்வை? என்ன இது? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வீட்டில் பிறந்த பொம்பளைனாலும் சரி புகுந்த பொம்பளைனாலும் சரி வெளியே போறதுனா புனமாத்த போனேன். இங்க எவ தப்பு பண்ணாலும் இவளுக்கு தாண்டி விழுது. வேணும்னா ஒன்று செய்யுங்க, கும்பலா எல்லாரும் விஷத்தை வாங்கி குடிச்சு செத்து போங்க. ஒரே குழியை தோண்டி எல்லாத்தையும் போட்டு பதிச்சு போடுறேன். அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. அதை விட்டுவிட்டு அதை செய்கிறேன் இதை பிடுங்குறேன்னு எவ்வளவு பண்ணைய நடக்கிறது வராமா. நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், ஆம்பளைனா அறிவு, பொம்பளைனா அழகு. ஆமாம், ஏதோ தொழில் பார்க்கணும்னு சொன்னீங்களே, என்ன தொழில்?
எதை கிண்டுறேன் எதை பேசுறேன்னு எதை வச்சு கொடுத்தேன் உங்களுக்கு? இதே மாதிரி கருப்பா கரடு முருந்தா கூட்டுப்பனா நல்லா பல படம் இருக்கிய செவப்பா கூப்பிட்டுருக்கேன். அங்கே வந்து கிண்டுங்க, இங்கே வந்து பேசுங்கன்னு நீங்களும் பல்ல காட்டிட்டு போய் கிண்டுறிய. தவிர நல்லா கேட்டுக்குங்க, உங்க பொம்பளையோட அழகு இருக்க பௌர்ணமி கழிஞ்சு வர தேய்புற மாதிரி தேஞ்சு அழிஞ்சே போங்க. ஆனா எங்க ஆம்பளையோட அறிவு இருக்க வளர்ந்துகிட்டே இருக்கு, அழிவே கிடையாது. அது அறிவு இருக்கிற வேலை சொல்லணும். தவிர ரேணுகா, உன் பேச்சு ரொம்ப ஒவ்வொரியா இருக்க. உருவத்துக்கு பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லையா? நீ முழுசா சிக்கலையாக்க அன்னைக்கு இருக்கு உனக்கு. தவறு ஈஸ்வரி, எல்லாத்தையும் கட்டி பரன் மேடை போட்டுட்டு ஒழுங்கு மரியாதை வேலையை பாருங்க. அதை விட்டுவிட்டு ஏதாவது பண்ணுனீங்க, இதுவரை நடக்காத விபரீதம்லாம் நடக்க. உங்களை எவன் வீடேறி வந்து வேலை கூப்பிடானா அவன் வீட்டில் இளவு விழுகாமா. டேய் ஞானா கதிரே, இனிமே இவளுக்கு பேசினாளுகள் நீங்க அமைதியை இருந்துடாதீங்க. ஒரு அடி அடிச்சானா 10 அடி அடிங்க. அண்ணியும் இல்ல தண்ணியும் இல்ல. செஞ்சிருவாண்ண. ஏப்பா குணசேகரா, இப்படி இல்லாம பேசுவ? தம்பியோட தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குற? யோ மாமா, இதுதான் குணசேகரன். இந்த வீட்டில் 4 சிம்மாசனம் எனக்கு என் தம்பிமார்களுக்கும். இந்த சத்திப்பையன் பேச்ச கேட்காட்டாலும் அவனுக்கு ஒரு சிம்மாசனம் உண்டு. இதை விட்டு ஏதாவது கண்டதுகள்லாம் ஏறி விளையாட ஆரம்பிச்சுக்கலாக்க மூட்டை பச்சி நசுக்கி விடாம. மாமா அப்ப நானு என் மடியில உட்காந்துக்கா. மடியில தான் இடம் இருக்கு, நக்கலுக்கு சொல்லல. நானு உண்மையிலேயே என்கிட்ட வாங்கி தின்ன ஆளுகளை விட அவங்ககிட்ட இல்லாத நன்றி விசுவாசம் ஓடத்தான் இருக்கு. தேங்க்ஸ் மாமா. எங்கடா உங்க அம்மா? வீட்டுக்கு போயிருக்கா மாமா. ஏன் நான் வந்து தெரியும்ல? தெரியும் மாமா. ஊர்ல பழைய கேஸ் ஒன்று கிளறி விட்டாங்க. அதுல எங்க அம்மாவை எப்படியாவது சிக்க வைக்கணும்னு ஒரு குரூப் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவ இந்நேரம் வெளியே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் கைது பண்ணிடுவாங்க. அப்புறம் குணசேகரன் சம்மந்தி கைதுன்னு செய்தியை பரப்பி விட்டுருவாங்க. இது நமக்கு அசிங்கமா எல்லாம் இருக்கும். அதான் எங்க அம்மா தலைமறைவா இருக்கா. மாமா எங்களுக்காண்டி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் எங்க அம்மாவும் சந்தோஷமா ஓடியாந்து உங்களை பார்த்து கதறி எழுதிட்டு ஓடிடுவா. எனக்கு வந்து வாட்ச சம்மதி இல்லை பாரு. இல்ல ராமச்சந்திரன், படபடன்னு பேசுவீங்க, வாய் பத்தி நிக்கிறிய. என்னை பார்க்க வந்தீங்களா? உங்க மகளை கூட்டிட்டு போக வந்தீங்களா? என்னைக்கு உங்க மகளை என் தம்பி கட்டி கொடுத்தீங்களா அன்னைக்குல இருந்து என் தம்பி போட்டு அடியவன். அவன் அடிச்சாலும் மிதிச்சாலும் எல்லாத்துக்கும் அவனுக்கு உரிமை இருக்கு. என்னங்க இது? அதுக்காக ஆசாசியா வளர்த்த பொண்ணை கட்டி வச்சா அடிப்பீங்களா? இந்த வசனம் எல்லாம் பேசுறதுக்கு இங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்றது. இப்போ உங்க பொண்டாட்டி வீட்டை பிடிக்கிட்டு உங்களை விளக்கு மாத்தாலும் செருப்பாலையும் அடிக்குதுன்னு வைங்க, வெளியே சொல்றீங்களா? அது வீட்டோட போயிருதுல. அது மாதிரி தான் இதுவும். வீச தாடி வச்சவள ஆம்பளை இல்லையா? கட்டு கோப்பா குடும்பத்தை வச்சிருக்கான்னு ஊரை பேச வைக்கிறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. நான் ஆம்பளை. வீச தாடி வச்சவள ஆம்பளை இல்லையா? கட்டு கோப்பா குடும்பத்தை வச்சிருக்கான்னு ஊரை பேச வைக்கிறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. நான் ஆம்பளை. பார்க்க வந்தது போது எல்லாரும் கிளம்புங்க. எல்லாருமா? அப்ப நானு? சோறு நீங்க தானே வந்தீங்க, கூட ஒரு பீப்பாயை கூட்டிக்கிட்டு போங்க, திருட்டு போங்க. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுத? சாப்பிடுறதுக்கா வந்தேன். மருமகன் ரொம்ப நாளா காணுமே, பார்த்துட்டு போலாமான்னு வந்தேன். வந்த இடத்துல இப்படி எல்லாம் பேசுற? போலும் போல. வாங்க வாங்க உள்ள. அம்மா அம்மா, உன் கையால் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுமா. நல்லா முக்காக்கில தரத்தில் ஒரு நாட்டுக்கோழியை பிடிச்சி கழுத்தை திருகி உரல்ல போட்டு இடிச்சு சட்டி நிறைய சாறு வச்சு மிதக்க நல்லெண்ணெய் ஊற்றி வையே. நான் கொஞ்சம் கண்ணை சேர்ந்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. ஒரு ஆம்பளை இல்லைன்னதான் ஆதிக்கம், பொட்டச்சி ஆதிக்கம். கசாப்பு கடைக்கு போயிட்டு வா. இந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நான் இங்க நிக்கிறேன் பார், என் தலை என்ன பண்றது? கிளம்புவோம் வாங்க.
என் நெஞ்சு பதபதிக்குதுயா, பதபதிக்குது. என்ன சேதுராமன், இன்னும் ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? புறப்பட வேண்டியதானே? சோத்துக்கா நம்ம வந்தோம். இந்த வீட்டு சாப்பாடை சாப்பிட்டா ஜீரணமாகாது, வியாதி தான் வரும். அவனும் நம்மளை எத்தனையோ தடவை கேவலப்படுத்திக்கிட்டு தான் இருக்கான். நமக்கு உணர்வு இல்லையே, வந்துக்கிட்டே தான் இருக்கும், அவமானப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். போக இன்னும் கொஞ்ச நேரம் இந்த இடத்துல இருந்தா உயிரை விட்டுருவேன். ஏ பீப்பா, உயிரை விட்டுருவேன். சோறு கிடைக்கும் இல்லையோ, சோறு சரியான சோத்து மூட்டை. ஒன்றும் இல்லைம்மா. அழாதீங்க. என்ன எல்லாரும் இப்படியே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, அவன் வேற மாதிரி வரப்போறான், எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொன்னேன்ல. ஆமா சொன்னீங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு காணாம போயிட்டீங்க. வேற என்ன செய்யணும்னா உங்க கூடவே கிச்சன்ல உட்காந்து கதை பேச சொல்றீங்களா? இல்ல இந்த கலாச்சாரம் இல்லாத கன்றாவியா பேசுற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இடிஞ்சு போய் உங்களை மாதிரியே என்னையும் மூளையில உட்கார சொல்றீங்களா? இத பாருங்கம்மா, என்னால யோசிச்சுதான் சொல்ல முடியும், அதையும் சொல்லியாச்சு. மத்தபடி நீங்க ஒவ்வொரு தடவையும் அவன் சொல்லிட்டான், இவன் கிள்ளிட்டான்னு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா அதுக்கு நான் ஒன்னும் பொறுப்பாக முடியாது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட வாழ்க்கையை நான் பார்க்குற பார்வையே வேற. அதே மாதிரி தான் நீங்களும். உங்க லைஃபுக்காக நான் யோசிக்கிறது சரியாகாது, அதை நான் செய்யவும் மாட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னோட வாழ்க்கையை நான் பார்க்குற பார்வையே வேற. அதே மாதிரி தான் நீங்களும். உங்க லைஃபுக்காக நான் யோசிக்கிறது சரியாகாது, அதை நான் செய்யவும் மாட்டேன். ஏன் அப்பதான் இப்ப இப்படி படக்குன்னு பேசுறீங்க? ஆரம்பத்திலே சும்மா இருந்திருக்கலாம்ல, இப்ப பிறண்டு பிறண்டு பேசுறீங்க. ஆரம்பத்துல எங்களை எல்லாம் தூண்டி விட்டு நான் நிக்கிறேன், நான் செய்யறேன், நான் போறேன், நான் வாரேன், நீங்க இப்போ வந்து ஒட்டும் இல்லை உறவு இல்லைங்கிற மாதிரி விட்டேந்தியா பேசுறீங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? சொன்னதெல்லாம் செஞ்சோம் தானே. ஆமா, தூண்டி விட்டேன். பின்ன இங்க பாரு, முதல்ல இந்த ஜனனியை தூண்டி விட்டேன், அவளை வச்சு உங்ககிட்ட எல்லாம் பேச சொன்னேன், எல்லாத்தையும் செஞ்சேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி மனசுல இருக்கிற எண்ணத்தை தூண்டி விட, யோசனை கொடுக்க, வழிகாட்ட யாருமே இல்லை. நானே முட்டி மோதிதான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். அந்த கஷ்டம் உங்களுக்கெல்லாம் வரக்கூடாதேன்னு தான் உங்களுக்கு நான் ஒரு பிடிமானமா இருக்கேன். அப்போ கூட ஜனனியோட கான்ஃபிடென்ட்டான பேச்சை வச்சுதான் அவகிட்ட நான் என்னை வெளிப்படுத்திக்கிட்டேன். உங்களை மாதிரி அவளும் அடிமையா இருந்திருந்தா சத்தியமா அவகிட்ட வாயை திறந்திருக்க மாட்டேன். இங்க பாருங்க, நம்ம இலக்கு ஒண்ணுதான், ஆனா போற வழி வேற வேற. இத பாருங்கம்மா, நான் வாழ்க்கையோட கடைசி காலத்துல இருக்கேன், ஆனா நீங்கள்லாம் அப்படி இல்ல. ஒரு பக்கம் யோசிக்கிற பக்குவம் இருக்கு, இன்னொரு பக்கம் ரிஸ்க் எடுக்கிற வயசும் இருக்கு. ஃபாரின் போனவளை நிக்க வச்சு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்காக பேச வச்சது நான் தான். இன்னைக்கு வரைக்கும் இந்த பொண்ணு உங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு அவ வேலையை தள்ளி போட்டுக்கிட்டே போறா. அவ உங்க இடத்த நோக்கி ஒரு காயை நகர்த்தி வச்சிருக்கா. நீங்க ஓடுற பாதையை ரெடி பண்ணி வச்சு ஆன் யுவர் மார்க் கெட் செட் ரெடி கோ அப்படின்னு சொல்லத்தான் முடியும். மீதி ரேஸ நீங்க தானமா ஓடணும். அதையும் உங்களுக்காக நானே ஓட முடியுமா? சொல்லுங்க. வெற்றி உங்களுக்கானது, உங்களுக்காக வெற்றியை காத்துக்கிட்டு இருக்கு. அதை ஓடி தேடி கண்டுபிடிச்சி அந்த சக்சஸ டேஸ்ட் பண்றதுக்கு
நீங்க தானம்மா முயற்சிக்கணும். நீங்கள்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும் ஈஸ்வரி. என்ன ரேணுகா மேடம், நான் சொன்னது கரெக்டு தானே? என்ன நந்தினி மேடம், நான் சொல்றது இப்போ புரியுதா? இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இப்ப அவன் வந்துட்டான்ல, எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டதா நீங்க நினைக்கலாம். ஆனா அது அப்படி இல்ல. அவன் எதையும் லேசில விடமாட்டான், விடுறவனும் இல்ல. அவன் எதையோ மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த ஒரு காய நகர்த்துறான். அது என்னன்னு உங்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் புரிய வரும்.